வில்லியம்சன் மெக்கலம் சொல்ற விஷயம் இதுதான். கையை பிடிச்சிட்டு சொல்லியிருக்காப்ல, தயவு செய்து அடுத்த வேர்ல்ட் கப் எப்படியாவது ஜெயிச்சிரு. அடுத்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கலனா நம்ம அடுத்த ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டையே மறந்துடுவாங்க அப்படி சொல்லி அனுப்பப்பட்ட வேர்ல்ட் கப் தான் இங்கிலாந்துல 2019. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில ஒரு ஃபைனல் மேட்ச் விளையாடுறதுக்காக போயிருப்பாங்க. யோசித்து பாருங்க, அந்த ஃபைனல் மேட்ச்லயே அவங்க தோக்கலைங்க. இங்கிலாந்து வந்து எல்லாரும் சொன்னாங்க வில்லியம்சன் தான், அதாவது நியூசிலாந்து தான் ஜெயிச்சது இந்த ஃபைனல் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபைனல் மேட்ச் வந்து டை ஆகுது. அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் நடக்குது, 2 டை ஆகுது, சூப்பர் ஓவரையும் டை ஆகுது. ஆனா இங்கிலாந்து தான் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் நியூசிலாந்துல கிரிக்கெட்ன்ற ஒரு விஷயம் 12ல இருந்து 15 போகுமா, 20 போகுமா, இல்ல காணாம போகுமா, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட இக்கட்டான கழுத்தை பிடிக்கும் சூழ்நிலையில தோத்துட்டாங்க. ஆனா தோக்கல, முழுமையா தோக்கல. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் கோபம் வந்திருக்கும், யாரா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க, யாரா இருந்தாலும் பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில கூட மனுஷன் சிரிச்ச முகமா இருந்தாருங்க வில்லியம்சன். இந்த உலகமே பாராட்டுச்சு. அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ல வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூசிலாந்துக்கு வந்து போறாங்க. அந்த டைம்ல மிகப்பெரிய ரக்பி காம்படிஷன் நடக்கிற ஒரு டைம். அந்த டைம்ல நியூசிலாந்து டீம் வின் பண்ணா எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு ஏர்போர்ட்ல வந்து வில்லியம்சனையும் நியூசிலாந்து கிரிக்கெட் பிளேயர் எல்லாரையும் கொண்டாடினாங்க ஏர்போர்ட்ல. சின்ன